小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿凄尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，也不成面，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。இங்க பாரு, என் கிட்ட வராத. கிட்ட வந்தா நான் குதிச்சிருவேன். நீ அப்படி செய்யற வரைக்கும் நாங்க சும்மா இருப்போம்னு நினைச்சியா? புடிச்சவளை கட்டி போடுங்கடா. உத்தரவு தலைவரே. யாருமே சோதிக்காத என் பொறுமையை நீ சோதிச்சுட்ட. உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, இந்த அப்பத்தை சாப்பிடு. சாப்பிடுறேன்னு சொன்னல, சாப்பிடு 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 சாப்பிடு. தளபதி கட்டிடத்துடைய மேல் பகுதியில் தான் இருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். அட ஒரு நிமிஷம் இருங்களேன். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு திமிங்கலத்தை பிடிக்காம போனா எப்படி? இந்த கொலகாரனோட தலைவனையும் சேர்த்து பிடிக்க வேண்டாமா? நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வா, நான் முன்னாடி போறேன். நீங்களா? நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? நான் வராம தம்பி நீ வந்துட்டியாடா? சமாளிக்காத. அந்த ஆளு தானே வந்தான்னு நினைச்ச. இங்க பாருக்கா, இந்த உலகத்துல அந்த ஆள் ஒருத்தனாலதான் உன்னை காப்பாத்த முடியுமா என்ன? உனக்கு நான் இருக்கேன், வா. இப்ப எப்படிக்கா இருக்கு? எதுக்கு இவ்வளவு தாமதமா வந்த? அந்த கிறுக்கன் கிட்ட மாட்டிக்கிட்ட எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? அக்கா நீ கவலைப்பட வேண்டாம். நீ எங்க இருந்தாலும் சரி, இந்த தம்பி உனக்காக வருவேன். அதுவும் இல்லாம என்கிட்ட மந்திர ஆயுதம் இருக்குல்ல, அத வச்சு நீ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். என்ன மந்திர ஆயுதம்? இதுதான். நிலைமை எப்படி இருக்கு? நீ உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இங்க ஏகப்பட்ட ஆளுங்க நடமாடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்? நேரடியா அவன் கூட சண்டை போட்டோன்னு வையேன், அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்து மாட்டினது அப்பாக்கு தெரிஞ்சிரும். அட ஆமா, இப்ப என்னடா பண்றது? வா, நீ இங்க இருந்து கீழே இறங்கு. உன்னை கூட்டிட்டு போக நான் ஒரு படகு எடுத்துட்டு வரேன். தனி வழியாவே போயிடலாம். இவ்வளவு உயரத்துல இருந்து எப்படி இறங்குறது? சரிக்கா, உனக்கு பயமா இருக்குன்னா நான் வேற வழியை யோசிக்கிறேன்.
எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. சின்ன வயசுல உனக்காக மரத்து மேலே ஏறினவனா, இதென்ன பெரிய உயரம். பரவாயில்ல, அது அந்த கயிறும் இருக்கு. கயிறு இருக்குல்ல, அப்ப முதல்ல இதை கட்டிக்கோக்கா. நான் படகை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். ஆ, வாங்க பிரபு. சின்ன பொண்ணு நல்லா தான் இருக்கா, நல்லா துருன்னு இருக்கா. அந்த பொண்ணை சும்மா பாக்குறதுக்காகவே அவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தீங்களே, நீங்க உண்மையிலேயே பெரிய தர்ம பிரபு தான். இந்தா, இது வேறயா? நீ வான்லோக்கு பணம் கொடுக்கணும்ல, அத நானே கொடுக்கறேன். ஹோயா, நீங்க எதுக்குங்க இப்ப இங்க வந்திருக்கீங்க? உங்க கையில பட்ட காயம் என்ன குணமாகலீங்களே? இப்ப போனா முறையா இருக்குங்களா? உங்களுக்கு வலிக்குள்ள, அதனால ஒழுங்கா அவளை கவனிடா. சரிங்க பிரபு. இங்கே இரு, வரேன். நான் உன்னை காகிதம் மாதிரி கசக்கிட மாட்டேன், சும்மா பூ மாதிரி பார்த்துப்பேன். கிட்ட வராத. சரி, நான் வரக்கூடாதுன்னா என்ன? நான் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நீ இங்க வரலாமே. உன்னால தானே என் கைக்கு காயமாச்சு, அப்ப நீ தான் என்ன கவனிச்சுக்கணும். உன்னை வேற எதுக்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன். என்ன புரியுதா? புரியுது, ஆனா எனக்கு அசௌகரியமா இருக்கு. இந்த கைத்தை கழட்டிட்ட என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சியா? வேண்டாம். என்ன விடு, என்ன விடு. எதுக்கு என் கூட முரண்டு பிடிக்க? கொஞ்ச நேரம் எனக்கு ஒத்துழைப்பு கூட. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா போ. உட்கார், எனக்காக தேநீர் கூட. என்ன அழகு! யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இனிமே நீ எனக்கு தான் சொந்தம். இனி நீ என்ன முரண்டு பிடிச்சாலும் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பிரபு, பிரபு உங்களுக்கு என்னாச்சு? பிரபு, அந்த இளவரசி தப்பிக்க பாக்குறாங்க. கைத்தை வெட்டி போடுங்க. உத்தரவு பிரபு.
இளவரசி, கையை விட்டுடாத. எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க? நீ இந்த தளபதியோட மனைவி. நான் இங்க வரலனா நம்ம குடும்பத்துக்கு அவமானம் ஆயிடும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இப்ப என்ன பண்றது? கையை விட்டுறாத. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உன்னை காப்பாத்துறேன். அவங்கள தாக்குங்க. கை விட்டுறாத. உண்மையிலேயே இவருக்கு என் மேல அக்கறை இருக்கா? அதனாலதான் காப்பாத்துறாரா? நான் உங்களுக்கு நன்றி கடன் பாட விரும்பல. என்ன சூய், என்ன உளர்ற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சூயே! அக்கா, 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 உனக்கு ஒண்ணும் இல்லையே? இங்க இருக்கிறது ஆபத்துக்கா. நம்ம இங்க இருந்து போயிடலாம், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். தாக்குங்க. உத்தரவு பிரபு. இங்க இருக்க கூடாது. சீக்கிரம் போங்க. ஷயோ, தளபதி. அக்கா, எங்க போற? அக்கா, என்ன பண்ற? இங்க இரு. அக்கா, என்ன பண்ற? தாக்குங்க. பிரபு, அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இந்த தண்ணிக்குள்ள ஒருத்தன் இருக்கான்ல, அவன் வெளியில வந்தவன அவனை தாக்குங்க. எனக்கு அவன் உயிர் வேணும். அந்த ஆளுக்கு ஒன்னும் ஆகாதுக்கா, அவர் சமாளிச்சிருவாரு. என்னக்கா நீ எதுக்கு வந்தோன்னே மறந்து போயிட்டியா? தப்பிச்சு வரணும் தானே நினைச்ச. இதான் சரியான நேரம்க்கா. உனக்கு மனசாட்சியே கிடையாதா? இந்த மாதிரி நேரத்துல அவரை தனியா விட்டுட்டு போக முடியாது. நான் அவரை காப்பாத்துவேன். அக்கா, நீ போக கூடாது. என்ன நான் சொல்றது கேளு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமா போ. நான் உன்னை தடுக்க மாட்டேன். 缘分曾经敲着家门，等着两个小小的人，勾勾手指按下年轮。有时心也一直疼，是不是你在问，相爱过的人相思几分？抱歉水太深，让你成为了我的真，于是现在仆仆风尘，难舍难分。终于我懂你的灵魂，勇敢与结界共生，照亮我像星辰，重新天真。
அக்கா இந்த கயிறை பிடிச்சுக்க. அக்கா பிரபு, தகவல் வந்திருக்கு. ஷோயாவோட ஆளுங்க வந்துட்டு இருக்காங்களா? அக்கா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? என்னங்க 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 இங்க பாருங்க. என்னங்க 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 அக்கா உனக்கு குளிர போகுதுக்கா. தம்பி, இவருக்கு மூச்சே வரலையே. என்னன்னு பாரு. கவலைப்படாதக்கா, சீக்கிரம் கரைக்கு போயிடலாம். அதுக்குள்ள அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க? உனக்கு இதுல முன் அனுபவம் கிடையாது. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத. ஏன் உனக்கு மட்டும் நிறைய அனுபவம் இருக்கா என்ன? இருக்கா? நான் பாத்துக்கிறேன். இளவரசே, நான் வேணா உதவி பண்ணட்டுமா? வேண்டாம். என்னங்க அக்கா, வேணுனே தான் இப்படி பண்ணிருக்கான். இவனுக்கு நல்லா நீச்சல் தெரியும். வேணுனே தான் நடிச்சிருக்கான் அக்கா. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? இவருக்கு அடிபட்டிருக்கு இந்த இடத்துல. நீ முதல்ல அவரை தொடாத. அதான் அம்பு எதுவும் தொலைக்கலையே. பழைய காயமா? இளவரசி, மணி என்ன தெரியுமா? இப்போ களைப்பா இருப்பீங்க. நீங்க போய் தூங்குங்க. மருத்துவர் தான் பாத்துட்டாரே. தளபதி உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்ல. நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. நாங்க அவரை பாத்துக்கிறோம். பரவாயில்ல விடுங்க. நானும் தாமதமா தான் தூங்குவேன். வேணும்னா நீங்க போய் தூங்குங்க. நான் இவர் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறேன். ஆனா இளவரசி, என்ன திடீர்னு இங்க தளபதி மேல உங்களுக்கு இவ்வளவு கரிசனை வந்திருக்கு? ஒண்ணும் இல்லையே. நான் பாசத்தை இத்தனை நாள் வெளியில காட்டினது இல்ல. அடடடடா, நீங்க போய் தூங்குங்க. நான் தான் அவர் கூட இருக்கல. நான் பாத்துக்கிறேன். அட போங்கன்றல. சரிங்க, ஏதாவது அவசரம்னா கூப்பிடுங்க. நான் வெளியிலேயே தான் இருப்பேன். சரி சரி, நீங்க போங்க. சரி இளவரசி. திரும்ப வந்துடாதீங்க. சரிங்க இளவரசி. நீ இங்க இருந்து கிளம்பு. எழுந்திருச்சிட்டீங்களா? நீ எதுக்காக திரும்ப வந்த? உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். நான் வேணா மருத்துவரை கூப்பிடட்டுமா? நீ தண்ணிக்குள்ள குதிச்சியே, எதுக்காக திரும்ப வந்த? அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நான் மட்டும் நேரத்துக்கு வரலன்னா நீங்க ஜலசமாதி தான். நீ தான் தண்ணியை குடிச்சிட்டு தத்தளிச்சிட்டு இருந்த. அந்த நிலைமைக்கு வேற யார் காரணம்? நீங்க தான் காரணம். நீங்க பேசாம படுத்து தூங்குங்க. அந்த மனுஷனை காப்பாத்தாமலே இருக்க முடியல. அதான் காப்பாத்த போனேன். இப்போ என் தம்பி கோச்சுக்கிட்டான். அவர் ஒன்னும் நான் நினைச்ச அளவுக்கு மோசமானவர் இல்ல. நடந்த சம்பவத்துல நான் என்னையும் இழந்துட்டேன், என் தம்பியும் இழந்துட்டேன். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா தளபதி அவர்கள் நேர்மையானவரா, அன்பானவரா, மொத்தத்துல நீங்க ஆசைப்பட்டவர் மாதிரில இருக்காரு. எதை வச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்க? நான் அவரை விட்டுட்டு போனா அவருக்கு கௌரவ குறைச்சல், அதுதான் காரணம். அது மட்டும் கிடையாது இளவரசி. ஏன் வேற என்ன இருக்க போகுது?
இல்ல அவருக்கு உண்மையிலே என் மேல காதல் இருக்குன்னு சொல்ல வரியா? உனக்கு எஞ்சி கேக்குறேன், ராத்திரி நேரத்துல எதையும் சொல்லி என்ன உசிப்பேத்தி விட்டுறாத, எனக்கு பயமா இருக்கு. இளவரசி, நீங்க தளபதியும் அளவுக்கு அதிகமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் என்ன பாரு. திடீர்னு உனக்கு என்னதான் ஆச்சு? போன தடவை அவர் என்ன பண்ணாருன்னு ஞாபகம் இருக்கா? வாழ்வா சாவாங்கிற விஷயத்த என் கண்ணுல காட்டினாரு. அதோட நான் புத்தகத்துல பாக்குற என்னோட வீரர் பாசத்தையும் அன்பையும் கொற்றவரு. ஆனா இந்த மனுஷன் அப்படியா சொல்லு? இது வரைக்கும் பாசமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. இளவரசி யாரே, எது எப்படி இருந்தாலும் அவர் மேல அக்கறை காட்டுறீங்களே. எனக்கு அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நானும் தளபதியும் சண்டை போடுறதுல மட்டும்தான் ஒத்து போறோம். அந்த ஒரு விஷயத்துல வேணா நீ எங்க 2 பேருக்கு ஒத்து போதுன்னு சொல்லிக்கலாம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அரண்மனை வாழ்க்கை பிடிக்கல. அதனாலதான் எப்படா இங்க இருந்து தப்பிச்சு போவோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் அப்படி போனா தானே கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். நீ சொல்ற மாதிரி அவருக்கு என்ன உண்மையிலே பிடிக்கும்னா அவர்தான் அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லனா திடீர்னு நான் ஒரு நாள் காணாம போயிட்டேனா அப்ப என்ன நினைச்சு வருத்தப்படுவாரு. நான் சொல்றது சரிதானே? இளவரசே, நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பிட்டேன். அடுத்த கட்டத்தை நிறைவேற்ற நாங்க தயாரா இருக்கோம். நான் அந்த பேசுஹுவை எப்ப பிடிக்கிறது? இன்னும் 3 நாளைக்கு அப்புறம். நல்லது, அவனை பிடிச்சு சிறையில் அடைச்சிருங்க. உத்தரவு. அன்னைக்கு நீ சொன்னதை நான் கேட்டிருக்கவே கூடாது. அக்காவை நானே காப்பாத்திருக்கணும். இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த ஸ்வேயாவும் படகுல ஏறிட்டான். இதுக்கப்புறமா அவன்கிட்ட என் அக்கா கவனமா இருக்கணும். அவங்க தப்பிக்கிறது கஷ்டம்தான். நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமே. உனக்கு விஷயம் இன்னும் புரியல. அவங்க எப்பெல்லாம் அங்கிருந்து வரேன்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு தடைப்படுது. ஆனா இது சூழ்நிலையால மட்டும் இல்ல, அவங்க மனசும் அதுக்கு தடையா இருக்கு. அக்காக்கு எப்பவும் புத்தகங்கள் படிக்க பிடிக்கும். அந்த புத்தகத்துல வர மாதிரியே அவனும் அக்காவை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில காப்பாத்திருக்கான். அக்கா இதை முழுசா ஏத்துக்கலன்னா கூட அவங்க மனசுல அவன் இடம் பிடிச்சிட்டான்னு தோணுது. அன்னைக்கு தளபதியோட முயற்சியை பார்த்து எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் இளவரசி அங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கன்னா அதுவும் நமக்கு நல்லது தானே. விஷயம் அதில்ல, அந்த ஆளுகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு தெளிவா சொல்லுங்க இளவரசே. அந்த ஆளுக்கு அக்காவோட மனநிலை நல்லா தெரியும். அப்புறம் ஏன் அங்க தனியா வந்தான்? வேணும்னு அக்காவை தப்பிக்க விட்டுருப்பாருங்கிறீங்களா? எனக்கு தெரியல. அன்னைக்கு எதிரிகள் அம்பு வீசும்போது ஒரு அம்பு கூட அந்த ஆளு மேல படவே இல்லை. ஒருவேளை அவருக்கு முன்னாடி ஏதாவது காயம் பட்டிருக்கிற வாய்ப்பு இருக்கா? தோல் பட்டையில அம்புனால ஏற்பட்ட காயம் இங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. மன்னரை கொலை செய்ய முயற்சி பண்ண கொலைகாரன், அவனுக்கும் அந்த இடத்துல தானே காயம் பட்டது. அப்படின்னா இவருதான்? உறுதியா சொல்ல முடியாது. நாளைக்கு என் கூட ஷேஃபுக்கு வா. உத்தரவு. என்னையே அசிங்கப்படுத்திட்டாங்களே. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த வெறுப்பு அவங்க அனுபவிப்பாங்க. பிரபு, என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. அது வந்து என்னன்னாங்க, தளபதி, இளவரசியை நம்ம முன்னாடி இருந்தே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இளவரசியை கடத்தின அந்த கொடுமைக்காரனுக்கும் கொலைக்காரங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க அண்ணனுடைய மரணத்தை பத்தின மர்மம் இன்னும் விலகல. நம்ம தொடர்ந்து விசாரிக்கலாமா? வீரர்கள் திரும்ப வந்துடுவாங்க. தேவையான ஆள் பலமும் இருக்கு. தளபதி ஐயா, உங்களதான். என்னாச்சு? நீங்க திரும்ப வந்ததுல இருந்தே இப்படித்தான் இருக்கீங்க. நான் பேசுறது கூட கவனிக்காம எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன், உங்களோட மனசுல ஏதாவது உறுத்திக்கிட்டு இருக்கா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்லணுங்கிற? அது உதாரணத்துக்கு இளவரசியை பத்தி. தளபதி, நான் வேணா உங்களை ரகசியமா கண்காணிக்கவா? இதுக்கப்புறமா அதுக்கு தேவை இருக்குன்னு நினைக்கிறியா என்ன?
தேவை இருக்கான்னு தெரியல. ஆனா நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து அவங்கள கண்காணிக்க சொன்னீங்க. எனக்கு அதுவே பழகி போச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் இன்னும் உண்மையான கணவன் மனைவியாவே வாழல. பாய்லிஷி, உனக்கு பொழுது போலன்னு நினைக்கிறேன். வா, எழுந்து வா, நாம ஒன்னா பயிற்சி பண்ணலாம். வா, எழுந்து வா. தளபதி, அது பாருங்க தளபதி, திரும்ப திரும்ப. இந்த ஆம்பளைங்களுக்கு இதுதான் வேலை. நான் எதிர்பார்த்ததுதான் நடந்துட்டு இருக்கு. இளவரசி, தளபதிக்கு உங்களை பிடிக்குமான சோதிச்சு பார்க்க தானே வந்தீங்க. அதை சேர்த்துக்கு பதிலா எதுக்கு இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நான் வேணா போய் தளபதியை கூப்பிடுறேனே. போய் தொலை. நல்லா பண்ண. எல்லாரையும் சட்டை எடுத்து போட சொல்லு. ஆனா கொளுத்துற வெயில்ல சட்டை போட்டுக்கிட்டு எப்படி பயிற்சி சொன்னது செய். எப்பா எந்திரிக்கப்பா, சட்டையை போட்டுக்கிட்டு பயிற்சி பண்ணுங்க. உத்தரவு பிரபு, உத்தரவு. இந்த இடத்துல அம்பு பயிற்சி எடுக்கலாம். நீயும் பயிற்சி எடுக்க வரியா? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க ரகசியமா பார்க்க அப்படி என்ன இருக்கு? எல்லாம் எழுந்து நில்லுங்க, எல்லாம் ஓர வாங்க. நான் ஒன்னும் ரகசியமா பாக்கலையே, வெளிப்படையா தான் பாக்குறேன். இது ஆண்கள் பயிற்சி எடுக்கிற இடம். அறகுறையா நின்னுகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீ ஏன் பாக்குற? சின்ன பொண்ணு வேற கெடுக்கிற. ஏன் நாங்க இங்க வந்தா என்ன பிரச்சனை? நாங்க இங்க வந்தா கவனம் செதறி போயிடுமா? நான் உன்னுடைய கணவன், தெரியும்ல. அது அதிகாரம் செலுத்துறதுக்கு மட்டும் இல்ல. இதே மாதிரி களத்துல என்ன கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருந்தீங்களே, அப்ப மட்டும் உங்க மனைவியே நான் உங்களுக்கு தெரியலையா? அதனால நான் இப்ப இங்க இருக்கதான் போறேன். சகோதரர்களே, நீங்க சட்டையெல்லாம் கட்டிட்டு சந்தோஷமா சண்டை போடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? தளபதி கோவப்படாதீங்க. இளவரசி சும்மா உங்களை வெறுப்பேத்தி பாக்குறாங்க. அவங்க உங்களை சோதிச்சு பாக்கலான்னு வந்திருக்காங்க. எதை சோதிக்கணும்? உங்க நினைவாற்றல நான் சோதிக்கணும். இந்தாங்க, மறந்துட்டீங்களா? இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாச்சு. இந்தாங்க, பிடிங்க, தொலைச்சிடாதீங்க. ரொம்ப சிரிக்காத. உன்னால கொஞ்சம் விட்டு இருந்தாலும் நான் மாட்டிருப்பேன். இளவரசி, எப்படியும் அவரை சோதனை பண்ணிட்டீங்க. தளபதி யாருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு? எதை வச்சு சொல்ற? ஒருத்தருக்கு நம்மள உண்மையிலே பிடிக்கும்னா நம்மள தூரத்துல இருந்து பார்த்தா கூட அவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னியே. ஆனா அவரை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. ஏதோ என்ன திட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. உங்களுக்கு விஷயமே புரியல இளவரசி. தூரத்துல இருந்து பார்த்தா என் கண்ணுக்கே அது தெரிஞ்சது. உங்க கண்கள் மத்த ஆண்கள் அப்படி பார்க்கும்போது தளபதியுடைய கண்களை நான் பார்த்தேன். அதுலயே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நிஜமாவா? நீ சொல்றத வச்சு பார்த்தா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத விட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. அப்படிதான் இருக்க முடியும். தப்பு 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 தப்பு. இத போய் ஏன் தப்புங்கிறீங்க? ஒரு வீரமான ஆண்மகன் நம்மள காதலிக்கிறது தப்பு இல்லையே. எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். உண்மையிலே என்ன பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்ல வேண்டியதானே? ஐயோ, ஆரம்பிக்காத, வா போலாம். சரி. தளபதியாரே, அதான் அவங்க போயிட்டாங்கல்ல, மேல் சட்டையை இப்ப கழட்டிக்கலாமா? இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? சரிங்க. தளபதியாரே, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? பிரபு ஷுன் அவர்கள் வந்திருக்காரு. என்ன பார்க்க வரதா தகவல் சொல்லிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒன்னும் இல்ல, சும்மா பார்க்கலாம் தான் வந்தேன். உங்க உடல்நிலை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு பார்க்கணும்ல. பெரிய காயம் இல்ல, இது சீக்கிரமே குணமாயிடும். அக்கறைக்கு நன்றி. என்ன இருந்தாலும் நீங்க ஒரு தளபதியாச்சு, சீக்கிரம் குணமாகட்டும். உங்களுக்கு என் மேல இவ்வளவு அக்கறையா? சரி, நீங்க உண்மையிலேயே எனக்காக தான் வந்தீங்களா இல்ல உங்க அக்காவை பார்க்க வந்தீங்களா? பெரியவங்க பொதுவா சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா புகுந்த வீடு தான் எல்லாமேன்னு. ஆனா இளவரசிக்கு ஆபத்து வந்தப்போ நீங்க எப்படி அங்க வந்தீங்க? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, ஒருவேளை இளவரசிய நீங்க திரும்ப கூட்டிட்டு போக முயற்சி பண்றீங்களா? என்ன உளறீங்க? எதிர்பாராத நேரத்துல நான் அந்த இடத்துக்கு வந்தேன், அவ்வளவுதான்.
ஆனா நீங்க தான் சரியான நேரத்துக்கு வந்து உங்க உயிரை பணைய வச்சு எங்க அக்காவை காப்பாத்துனீங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஷின்ஜியாவ், இது ரொம்ப முக்கியமான மருந்து. உங்க காயங்களுக்கு நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க. என் அக்காவை நீங்க காப்பாத்திருக்கீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். மறுப்பு சொல்லாம அதை வாங்கி பயன்படுத்துங்க. உங்க இரக்கத்துக்கு ரொம்ப நன்றி. என்னோட காயங்கள் முழுசா குணமாயிடுச்சு. வேணும்னா இத இளவரசிக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இனிமே தப்பிக்க முயற்சி பண்ணி கீழே விழுந்துட்டாங்கன்னா அப்பா அவங்களுக்கு தேவைப்படும்ல. தளபதி, தளபதி, இளவரசருக்கு வணக்கம். தளபதி யாரே, பேசோகு கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. சரி, நீ வெளியே போ. உத்தரவு. இந்த பேகோ பயன்படுத்தின எதையும் திரும்ப பயன்படுத்த மாட்டான். தளபதி கிட்ட இருந்து நான் வாங்கி பயன்படுத்தினதை திருப்பி கொடுக்கிறேன். அட, ஏன் இப்படி கதவை உடைச்சிட்டு வரீங்க? எதுக்கு இது தூக்கி வீசுறீங்க? எனக்கு பதில் சொல்லு. அவன் உன்னை அங்க என்ன பண்ணா? என்ன சொல்றீங்க? அவன் உன் மேல பழி போடுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் அவனை தீர்த்து கட்டுறதுக்கு முன்னாடி நீயே என்கிட்ட தெளிவா சொல்லிடு. அவன் உன்னை பலவந்தப்படுத்தினானா? இந்த துணி அனுப்பிடா நான் கெட்டு போனவளா ஆயிடுவேனா? உன் வாயை திறந்து என்கிட்ட சொல்லு. அவன் உண்மையிலே அவன் உன்னை அங்க ஏதாவது அசிங்கப்படுத்தினானா? உங்களுக்கு இதுதான் பிரச்சனைனா என்கிட்ட கேட்டிருக்கவே வேண்டாம். ஒருவேளை தப்பா ஏதாவது நடந்திருந்தா என்ன நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? பேச்ச மாத்தாத. நாம ஊரறிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நீ தப்பிக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. போன முறை எங்க தப்பிச்சு போக பார்த்த? உங்களுக்கு உண்மையிலேயே என் மேல நம்பிக்கை இல்லனா என்ன இங்க இருந்து அனுப்பிடுங்க.说什么惹你生气了？哪句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝桠，盛夏穿过绿篱笆，我想到你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的落下，那就这样吧，丢回结痂。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢回结痂，小尾巴。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢回结痂，小尾巴，小尾巴。